ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திர. திஸ் இஸ் யூ ஸ்டார் மீடியா சேனல் சார்பாக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல குருநாத சுவாமி வந்து அந்த திருவிழாவை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 34,000 ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமா வந்து அனிமல் அந்த சந்தை வந்து போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து குதிரை, மாடு, அதாவது இது வரைக்கும் நீங்க பார்க்காத எல்லா அனிமல்ஸ் வந்து இங்க வந்து சேல் பண்றாங்க. ஸோ என்னென்ன ரேட்ல என்னென்ன அனிமல்ஸ் விற்கிறாங்க, யார் யார் எந்தெந்த மாநிலத்துல வந்திருக்காங்க, வேற என்னென்ன இங்க பொருட்கள் விற்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ குதிரை சந்தையில தான் நம்ம வந்து நிக்கிறோம். ஸோ இங்க என்னென்ன விலையில விற்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. காட்பாடியா? சரி, காட்பாடி. வருஷம் வருஷம் கொண்டு வருவீங்களா? 2 வருஷம் இல்ல, அது இன்னும் வந்து. எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் போவீங்க? நான் போகாத ஊரே கிடையாது. எந்தெந்த ஊரு? ஆந்திரா, தமிழ்நாடு, கன்னியாகுமரி, அது வரைக்கும் போகும். வயசெல்லாம் இருக்கு அதுக்கு வந்து? குட்டி 4 வயசு குட்டி. 4 வயசு குட்டியாவா? 4 பல்லா இருக்கு. 4 பல்லு 4 வயசு. ஆமா. இது மாதிரி எத்தனை வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கு. 3 இன்ச்சு. ஒரு காலம் ஆயிடுச்சு, ஒண்ணு கொடுத்துட்டேன். அது ஒண்ணுதான் இருக்கு. இது சவாரிக்கா இல்ல எப்படிங்க? சவாரிக்கு பிள்ளைங்களுக்கு 50 ரூபாய், பெரிய ஆளுக்கு 100 ரூபாய். கல்யாண ஊர்கோலம், சாமி கோயிலுக்கு சுத்தத்துக்கு, அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்ற 100 புள்ள 50 புள்ள ஏற்றினாங்கன்னா குறைச்சி போடுவோம். அதுக்குன்னே வச்சுங்கிறோம். எதுவும் இல்லாட்டி தெரு மேல ஓட்டும். ஊருக்குள்ள 20 ரூபா பிள்ளைங்களுக்கு 20 ரூபா. இன்னும் திருவிழாவில் தான் கொஞ்சம் அதிகமா போடுவோம். எத்தனை வருஷம் அது மாதிரி பண்றீங்க? 30 வருஷமா வச்சுங்க. 30 வருஷமா தொழில் பண்றீங்க. எத்தனை வருஷம் கண்டு? இது 19 மாசம் கண்ணு. 19 மாசம் கண்டா? இன்னும் பல்லு போடவில்லை. இன்னும் பல்லு போடுறது இன்னும் 2 மாசம் 3 மாசம் ஆகும். இந்த மாட்டோடைய பேர் என்ன? வெள்ளையன். வெள்ளையன் கூப்பிடுறது வெள்ளையன். இது சேலம் மாவட்டம் சங்கீரி வட்டம் புளியம்பட்டி பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு. அங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம். நாங்க விக்கிறதுக்கா இல்ல எப்படி? விக்கிறத கொண்டு வந்திருக்கிறோம். 2 ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 1,60,000 வருது. 2 ஜோடி இல்லையா? ரேக்லாக்கு வண்டி பழக்கி வச்சிருக்குது. ரேக்லாக் மட்டும் நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணா அது வாங்குறதையும் போய் பண்ணிக்குவாங்க. ஃபுல்லானது ஒரு இப்ப இருக்கிற பொசிஷன் நாங்க கொடுக்குறோம். ஜி வணக்கம் ஜி. சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சதாம் ஜி. சதாம். ஸோ குதிரை எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? விழுப்புரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கோம். எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்க? 2 குதிரை கொண்டு வந்திருக்கோம். 2 குதிரை, ஒரு தாயும் ஒரு குட்டியும் கொண்டு வந்திருக்கோம். அது தாய், இது குட்டி? ஆமா, அது குட்டி. எத்தனை வருஷத்தை ஓடுது ரெண்டுமே? தாய் வந்து எத்தனை வருஷம், குட்டி எத்தனை வருஷம்? தாய் வந்து ஒரு 9 வருஷம் குட்டி. சாரி 9 வருஷம் தாய்க்கு. குட்டி வந்து ஒரு 13 மாசம். 13 மாசம். ஸோ இது சேலுக்கா இல்ல? சேலுக்கு தான் கொண்டு வந்துருக்கோம். சேலுக்கு வந்து ஷோக்கு போடுற மாதிரி சேலுக்கு எடுத்து என்னன்னா பழக்கி வச்சிருக்கோம். இண்டிவிஜுவலா பழக்கி வச்சிருக்கோம். வண்டிக்கு பழக்கி இருக்கு, வண்டிக்கு பழக்கி, ரைடிங் பழக்கி இருக்கு. குட்டி இன்னும் பழகல. குட்டி எதுவுமே பழகல. ஆமா, குட்டி இல்லையா, இன்னும் பழகல. சேல் ரெண்டுமேவா இல்ல செப்பரேட்? எப்படி வேணாலும் கொடுத்துடலாம். குதிரை ரேட் என்ன ஜி? இது 4.5 சொல்லுது, 2 சேர்த்து. ஓகே, 2 சேர்த்து 4.5 சொல்லுது. ஓகே, தனியா யார் சொல்லுது? நான் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே, அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஸோ குதிரை யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸோ வந்து பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ விழுப்புரத்துல இருந்து கொண்டு வருவாங்க தாயும் பிள்ளையும். ஸோ வந்து பார்க்கவே செம்ம மாசா இருக்குது. ரேடிங்லாம் வந்து பழக்க வச்சிருக்காங்க. ஸோ குழந்தைக்கு இன்னும் எதுவுமே பழக்கல. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, குதிரைங்க எல்லாமே வச்சிருக்கோம். வேற என்ன வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட டாக்ஸ் இருக்கு. கண்ணி, சிப்பிப்பாறை, இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே இருக்கு. அதே கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல கொண்டு வர முடியல, அங்க ஆள் போட்டு பாத்துருக்கோம். இது ஹார்ஸ் இருக்கு, ஒரு 4 ஹார்ஸ் வீட்லயே இருக்கு. விழுப்புரத்துல எங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? விழுப்புரத்துல நம்ம கேகே ரோடு, ராஜீவ் காந்தி நகர். கேகே நகர், ராஜீவ் காந்தி நகர் வந்தாலே உங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம கிட்ட அங்க சாரியட் ஹார்சஸ் இருக்கு. 4 ஹார்சஸ் இருக்கு. சாரியட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஈவென்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மேரேஜ் ஈவென்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கெல்லாம் காஸ்ட் எப்படி சார்ஜஸ் பண்றீங்க? மேரேஜ் ஈவென்ட் இருக்கலாம், அது இடத்துக்கு ஏத்த போல. சோ இடத்து அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பொறுத்து சார்ஜ். மினிமம் எவ்வளவு, மேக்ஸிமம் எவ்வளவு? மினிமம் ஒரு 25ல இருந்து 30, 35 அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸை பொறுத்து. ஓகே, பிரதருக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க வந்து விழுப்புரத்துல வந்து ஆர்டர் கொடுக்கறது எதுவா இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, பெருந்துறையில இருந்து வந்திருக்காங்க. பெருந்துறையில இருந்து எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 50 மாடு. 50 மாடு. என்னென்ன ரகங்கள் இது வந்து? எல்லாமே காங்கேய மாடு. எல்லாமே காங்கேய மாடு தான். எல்லாம் ஒரே மாடு தானா? ஆமா. எத்தனை வயசு வரைக்கும் மாடுகளுக்கு வயசுன்னு இருக்கு? அது எத்தனை வயசுல இருந்து கூட்டு வந்திருக்கீங்க? அதாவது ஒரு 5 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும். 5 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும். சோ ஒவ்வொரு மாடு இந்த மாடு நிக்குது, இது எவ்வளவு வருதுங்க? இந்த மாடு 1 வருஷம். இந்த மாடு வந்து 1 வருஷம். சோ அந்த மாடு வந்து அதே மாதிரி அது ஒரு வருஷம். என்ன இது வந்து குடுக்குறது என்ன ரேட்டுங்க? இது வந்து இது 20 ரூபாய். 20,000.
இப்போ இந்த சந்தை வந்து இப்போ எத்தனை வருஷமா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க? நான் 30 வருஷம் வரும். 30 வருஷமா இருக்கீங்க. ஸோ ஆரம்பத்துல எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு? ஆரம்பத்துல ஒரு 10 மாடு கொண்டு வருவோம். 10 மாடு கொண்டு. அப்ப வந்து மாட்டு விலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று 500 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்சு. இப்போ ஒரு மாடு ஒன்று 10,000 15,000. இப்போ வந்து 40-50 மாடு கொண்டு வரோம். இப்ப அன்றைக்கு இருந்த வியாபாரிகள் வாங்குற ஒரு ஆர்வத்தோ இன்னைக்கு ஆர்வம் இருக்காது. இன்னைக்கு தான் ஆர்வம் அதிகம். அன்னைக்கு இருந்ததுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு சோடி மாடு வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பசங்க பூரா எல்லாருமே ரேஸ் ஓட்டுறது, ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி இதுல அவங்க எல்லாமே அவங்க ஓட்டு உழவுக்கு வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் இந்த மாதிரி ரேஸ் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மாடு அதிகமா தான் வாங்குறாங்க. வியாபாரிகிட்ட அதிகம். இப்ப நம்ம வந்து உழவுக்கு மட்டும் வச்சிருக்கோமா இல்ல ரேஸ்க்கு வச்சிருக்கோம்? ரேஸ்க்கு தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்க பூரா ரேஸ் தான். இது வரைக்கும் ரேஸுக்கு போயிருக்கா? எல்லாம் போயிருக்கு. நான் கண்ணு கொடுத்துருவோம், அவங்க ரேஸ் பழக்குவாங்க. இல்ல நம்ம பழக்கி ஏதாவது வச்சிருக்கோம் அது வரைக்கும்? இல்ல வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை ரேஸுக்கு போயிருக்கு நம்ம கிட்ட? நம்ம ஒரு 10-20 ரேஸுக்கு போயிருக்கு. பரிசெல்லாம் அடிச்சிருக்கா? அடிச்சிருக்கு. எந்தெந்த ஊருக்கு போயிருக்கு? தாராபுரம், பொள்ளாச்சி, உடுமலை, அவனாசி. என்ன ஃபர்ஸ்ட் பரிசு, ரெண்டாவது பரிசு அந்த மாதிரி ஏதாவது அடிச்சிருக்கா? ரெண்டாவது பரிசு அடிச்சிருக்கு. ரெண்டாவது பரிசு அடிச்சு. என் பேரு நல்லசாமி. நல்லசாமி எங்க இருந்து வந்திருக்கீங்க? கவுந்தப்பாடி. இது வந்து மாட்டு சந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்ல வருஷம் வருவேன். எத்தனை வருஷமா வந்துறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா 20 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 20 வருஷமா. சோ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எப்படி இருக்குது சந்தை? 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நாட்டு மாடு நிறைய வந்தது. கோவை இந்த கொங்கு நாட்டு மாடுகள், காங்கையா இதெல்லாம். இப்போ ஒரு 60-70% ஜெர்சி ரகந்தா இருக்குது. நாட்டு மாடு குறைஞ்சிடுது. நாட்டு மாடு வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா இப்ப ஜனங்க வந்து விவசாயி வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க நாட்டு மாடு. அதனால கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு. இப்ப நீங்க பாக்கலாம்னு வந்தீங்களா, மாடு வாங்கலாம்னு வந்தீங்களா? வாங்கலாம்னு வந்தேன். நான் ஒரு கிர்ரகம் வாங்கலாம்னு வந்தேன். கிர்ரகம்? ஆமா. அது கொஞ்சம் பால் நாட்டு மாட்டை விட பால் அதிகமா இருக்கு. பால் அதிகமா தரும். அப்புறம் பால் கெட்டியா இருக்கு. அதனால நாட்டு மாட்டுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால அது வாங்கலான்ட்டு வந்தேன். ஒண்ணுமே கிரு ரகம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க எதுவுமே அந்த மாதிரி ரகம் இல்ல. ஆனா எல்லா ரகம் மாடு வந்திருக்கு அப்படிங்கிறாங்கல்ல. வந்திருக்கு. ஒரிஜினல் கிரு கிடையாது, கிராஸ் இருக்குது. ஜெர்சி கிரு கிராஸ். காங்கயம் வந்திருக்கு. கிராஸ் நிறைய வந்திருக்கு. காளை காங்கயத்துல காளை கண்ணு தான் அதிகம், பொட்டை இல்ல, கம்மி தான். நம்ம வந்து சின்ன வயசுல பாத்துருப்பாங்க, கொஞ்சம் தட்டி விடுங்க லைட்டா. அப்படின்னா தனியா நீங்களா வந்து தட்டி விடுவீங்களா? அதுவும் அடிச்சுக்கலாம். நம்ம தட்டணுமா? ஸோ சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை எல்லாருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த பிளைனு, ட்ரெயின், ஏகப்பட்ட வாட்ச், ஏகப்பட்ட டிசைன், மோதிரம், மயில், வாத்து எல்லாமே இருக்குண்ணே. ஸோ நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? திருப்பூர்ண்ணே. திருப்பூர். ஸோ எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணி? இது நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து தொழில. விவரம் தெரிஞ்சதா எத்தனை வருஷம் இருக்கும்? எனக்கு 55 வயசு ஆகுதுங்க. 55 வயசு? 15 வயசுல இருந்து இந்த தொழில். 15 வயசுல இருந்து. வேற லெவல் தான். எந்தெந்த ஊருக்கு அதிகமா போயிருக்கீங்க? நாங்க திருவிழா எங்க நடக்குது அங்கெல்லாம் போவோம். அதிகபட்சம் எந்தெந்த ஊர்களுக்கு போயிருக்கீங்க? எந்தெந்த? பண்ணாரி, அப்புறம் சிவன்மலை, கைத்தமலை, உடுமல்பேட்டை, எல்லா ஊரும் போவோம். ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில், கோயம்புத்தூர் கோணியம்மன் கோயில், எங்க திருவிழா நடந்தாலும் சரி, ஈசா எல்லாத்துக்கும். திருவிழா நடக்கிற இடம் ஃபுல்லா நீங்க தான் இருப்பீங்க. ஓகே, என்னென்ன செய்வீங்க இதுல? ஜவு மிட்டாய், இது பேர் என்ன? அதுக்கு வந்து இது பம்பாய் மிட்டாய். பம்பாய் மிட்டாய் என்னென்ன வெரைட்டி செய்வீங்க? இது வாத்து, மயில், தேனு, பாம்பு, வாட்சு, மோதிரம் இதெல்லாம் செய்வாங்க. சரி, அன்னைக்கு என்ன ரேட்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு என்ன ரேட்ல வித்துட்டீங்க? அன்னைக்கு எங்க தாத்தா காலத்துல வந்து ஒரு அண்ணா. எங்க அப்பா காலத்துல 10 காசு 5 காசு. அப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் சிறிய 15 வயசுல வியாபாரம் பண்ணும்போது 1 ரூபா 50 காசு. இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? ஒரு மிட்டாய் திருவிழாக்கு போனா 20 ரூபா, ஸ்கூலுக்கு போனா 10 ரூபா. ஸ்கூல் பசங்களுக்காக கம்மியா கொடுக்குறீங்க. சரி, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி வாங்குறாங்களா? அப்ப இருந்து ஆர்வம் இப்ப இருக்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இருக்குது? வாங்குறாங்க. காசு கஷ்டம். வாங்குறதெல்லாம் எத்தனை வேணாலும் வாங்கி சாப்பிடுறாங்க. காசு இல்ல. எங்களை மாதிரி 90 கிட்ஸ் பசங்க அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்தாலும் வாங்குறாங்களா? வாங்குறாங்க சார். ஆர்வமா வாங்குறாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கீங்க? இது வந்து வாத்து செஞ்சிருக்கிறேன் சார். வாத்து. ஓகே. சோ அண்ணன் நம்மளுக்காக வந்து வாத்து செஞ்சு கொடுத்துருக்காரு. சோ 90 கிட்ஸ் ரொம்ப ஃபேவரட். வந்து இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. இது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது சார். சொந்தமா நாங்களே அஸ்கா லெமன் அவ்வளவுதானுங்க. எந்த ஒரு கெமிக்கல் பவுடர் எதுவுமே கிடையாது. இது அஸ்கா லெமன் அவ்வளவுதானுங்க. அதனால மிட்டாய் செஞ்சு கொண்டு வைக்கிறேங்க. ஓகே, வாழ்த்துக்கள்லாம். சோ எல்லாம் உங்க பணி சிறகட்டும். சோ மிஸ் பண்ணாம யாரு வந்தாலும் வாங்கிக்கோங்க.